என்ன பாக்கியம் சொல்லாம வந்துட்ட? எங்க வீட்டுல எல்லாரும் உன்னை துரத்தி விட்டாங்களா? இல்ல, நானதான் வந்தேன். அப்படின்னா உனக்கு எந்த விவரமும் தெரியாதா? என்ன விவரம்? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொன்னீங்க? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். கவலைப்படாதீங்க, நீங்க நினைச்சவரே உங்களுக்கு கிடைப்பாரு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். என்ன சொன்னீங்க? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். தனக்கு வரப்போற துணை ஆணா இருக்கட்டும் சரி, பொண்ணா இருக்கட்டும், வேற யாருமே மனசால நினைக்காதவங்களா, வேற யாருக்கிட்டுமே மனசு பறி கொடுக்காதவங்களா இருக்கணுங்கிறதா எல்லாரோடையும் ஆசை. ஊர்ல 190 ஆம்பளைங்களுக்கு அப்படிப்பட்ட பொண்ணு பொண்டாட்டியா கிடைச்சிருவாங்க. ஆனா 105 ஆம்பளைங்க கூட அப்படி இருக்க மாட்டாங்க. அந்த வகையில உங்க மாமா ஒரு தங்கம். அப்படிப்பட்ட புருஷனை கட்டிக்க போற எந்த பொண்ணுமே அதிர்ஷ்டசாலிதான். அந்த வகையில நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ. என்ன சொன்னீங்க? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன ஒண்ணு பேசாம இருக்க? கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா நம்ம 2 பேரும் வாழ்க்கையில நடக்காது. ஏன் நடக்காது? யாராவது ஏதாவது செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறியா? இந்த ரெங்கமணி விஷயத்துல எவனாவது நுழைஞ்சா அவன் கேள்வி அவ்வளவுதான். இங்க பாருங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உங்க மனசுல தோன்றபடியே நடந்துக்குவீங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அடுத்தவங்க உணர்ச்சிகளையும் புரிஞ்சுக்குங்க. சாவித்திரி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ என்ன தப்பு பண்ணிருந்தாலும் மறந்துட்டு அவளையே கல்யாணம் பண்ணிக்குங்க. உங்களை கட்டிக்கணுங்கிறதுக்காகத்தான் அவ அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா. எப்படியே நடந்துட்டு போறா, எனக்கு அவளை பிடிக்கல. உங்களை பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்கிறவ நீங்க இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் வரணும் போனோம், அவ்வளவுதான். அவளுக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அவளுக்குன்னு ஆசை இருக்கு, அவளுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கு. அது புரிஞ்சுக்க நீங்க என்னைக்காவது முயற்சி பண்ணிருக்கீங்களா? அதெல்லாம் எனக்கு புரியல. புரியாதுங்க. புரிஞ்சிருந்தா இப்படி என் பின்னாடி வந்திருக்க மாட்டீங்க. இந்த பாரு டவுன்ல பேசி நேரத்தை வீணாக்காத. என் கூட வர முடியுமா முடியாதா? கல்யாணங்கிறது நீங்க மட்டும் நினைச்சா பத்தாது, நானும் முடிவு எடுக்கணும். இத பாருங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். உங்களுக்கு பொண்டாட்டியா இருக்க நான் எந்த விதத்திலும் தகுதி இல்லாதவ. ஏதோ என் கஷ்டத்துக்காக பொழப்பு தேடி வந்தேன், வேலை கொடுத்தீங்க, இப்ப நான் போறேன். நீங்க இது வரைக்கும் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. அத பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என் கூட வர முடியுமா வர முடியாதா? வர முடியாது. வர முடியாது? வர முடியாது. கைய விடுங்க.